இந்த கதை எங்கே போகுதுன்னா பாருங்களேன். அதாவது வள்ளலார் சாமியினுடைய கதை அப்படின்றது ரொம்ப வேடிக்கையான கதை. நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இவரை படித்தீங்கன்னா நல்லா தெரிய வரும். அவர் என்னென்னா பாருங்கள், சாமி சொல்கிறாரு, இவர் வாழ்க்கையை ஆரம்பித்தது வேதாந்தியா. ஒழிவில் ஒடுக்கம், ஒரு தடவை சொல்லுங்கள், ஒழிவில் ஒடுக்கம். குழந்தைங்களாம் அந்த பேரை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான புஸ்தகம், வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அப்போ அது அச்சில் இல்லை, சாமி தான் அதை அச்சு போட்டு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறாங்க. அது என்னன்னா, இப்போ செத்து போனால் எல்லாம் போச்சு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த சாகிறதுக்கு முன்னால் நாம் போய் நம்முடைய ஆத்மாவில் உணர்வை ஒடுங்கிக்கிறது. அப்போ எமன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. மார்க்கண்டேயர் போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டார் இல்லைங்களா, அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது? ஆத்மலிங்கம், நம்ம உயிர் தான், நம்ம பூர்வ மத்திக்குள்ளார இருக்குது, சிற மத்தியில் இருக்குது. அங்கே ஒடுங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் அந்த ஒழிவில் ஒடுக்கம். அந்த நூலை வள்ளல் பெருமான் அச்சு போடுறார். அச்சு போட்டு அதுக்கு ஒரு நீண்ட அணிந்துரை ஒன்று எழுதுகிறார். வேதாந்தத்தில் தான் இவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். வேதாந்தம் என்ன சொல்லுது? ஆசையே வேணான்னு சொல்லும். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தப்பதில், அதுக்கு நிகரானது எதுவும் இல்லைப்பா. ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும், ஆற்றது பற்றனில் உற்றது வீடு. ஒரு ஆசையும் மனசில் இல்லைன்னா இப்போயே உனக்கு மோட்சம். திருவள்ளுவர் சாமின்னு சொல்கிறாரு, நம்மாழ்வாருன்னு சொல்கிறார். எல்லாம் ஆசையை விட்டாக்கா நிர்வாண நிலை சூன்யம் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. எல்லோரும் ஒன்றே தான் சொல்கிறாங்க. அந்த நிலைக்கு இவர் போயிட்டார். ஈஸ்வரன் சும்மா இருப்பாரா? இவர் ஒரு வேலைக்கு தானே வர சொல்லியிருக்காரு. என்ன வேலைக்கு வர சொன்னார்? இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கு இங்கே ஒரு ஆசையும் இல்லாமல் இருந்தப்பா. நாள் சும்மா விடுறாரா நம்மளை? அங்கே பாருங்கள், இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கு இங்கே இயலுரு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி. ஈஸ்வரனே ஆசையை கொடுக்குறார். டேய், நீ சன்மார்க்கத்தை சங்கத்தை ஆரம்பித்து ஜனங்களெல்லாம் சன்மார்க்கத்துக்கு கொண்டு வா, இந்த வேலை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஆசையை யார் கொடுக்குறா? மேலேருந்து ஈஸ்வரனே ஆசையை, புதுசாக ஒரு ஆசையை கொடுக்குறாரு. இவர் பாட்டுக்கு சாமியார் மாதிரி எதுவும் வேணான்னு இருந்தார். இவருக்கு அந்த ஆசையை உண்டாக்கி அப்புறம் சொல்கிறாரு, வேறு எந்த வேலை செய்கிறதுக்கும் விடமாட்டாராம். தச்சுரவே பிற முயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தவிர்த்த குருவே. இவர் பெரிய இலக்கிய புலவர். இவர் இலக்கியத்திலெல்லாம் கவிதை எழுதிக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு எந்த வேலைக்கு போனாலும் விடுறதில்ல. வா, உனக்கு வேறு வேலை இருக்குது, நான் சொல்கிற வேலையை நீ செய் அப்படின்னு ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? இவரை சன்மார்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு சங்கம் வைக்க சொல்கிறாரு, அப்புறம் தர்மசாலை வைக்க சொல்கிறாரு, அப்புறம் கோயிலை கட்ட சொல்கிறாரு, அப்புறம் சித்தி வளாகத்தை ஏற்படுத்த சொல்கிறாரு, அருட்பாவை எழுத சொல்கிறாரு, இந்த சித்திகள் எல்லாம் செய்ய சொல்கிறாரு. ஈஸ்வரன் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் இவர் செய்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ நினைத்தது அல்லால் நான் வேறு எண்ணியது உண்டோ? நீ என்ன சொன்னியோ அந்த வேலையை தான் நான் செய்வேன், வேற வேலை என் எண்ணத்துலேயே உதிக்காதுங்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஈஸ்வரனுடைய வேலையே செய்யணும். 24 மணி நேரம் அவர் செஞ்சார், நம்ம 24 மணி நேரம் செய்ய வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது ஈஸ்வரனுடைய வேலையே செய்யணும். ஈஸ்வரனுக்கு நம்ம தொண்டு செய்யணும். ஒன்று அவருக்கு பிடிச்ச அன்னதானம் செய்யணும், இல்லை கோயிலெல்லாம் துப்புரவாக வச்சுக்கணும் இல்லைங்களா, இல்லை யாராவது அடியவருக்கு ஏதாவது வேணும்னா நம்ம காசு பணம் கொடுத்து உதவி செய்ய, ஏதோ ஒரு விதத்தில் ஈஸ்வரனுடைய வேலையை நம்ம செய்யணும். 24 மணி நேரம் இவர் செய்கிறாரு, நம்ம அவ்வளோ நேரம் செய்ய வேணாம், 24 நிமிஷமாவது ஈஸ்வரனுடைய வேலையை செய்யணும். 4 குழந்தைகளை கூட்டிகிட்டு உட்கார வச்சு அருட்பாவை பாட சொல்லி கொடுங்க, அது செய்யலாம்ல. நீங்கள் பாடினா அது கூடவே சேர்ந்துக்கிட்டு
பாடும் இல்லையா? சரி, இப்போ வள்ளலார் என்ன கேட்டார்? சன்மார்க்கத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு என்ன கேட்டார் அப்படின்னா, முதல் 5 திருமுறைகள் பூரா இதுதான். இவர் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் வச்சது இந்த 4 விண்ணப்பங்கள் பூரா. இது பூரா பெருமான் ஆண்டவர்கிட்ட கேட்டது தான். 6ஆம் திருமுறை பூரா இறைவன் வள்ளலாரிடம் பேசியது, இறைவன் வள்ளலாருக்கு கொடுத்த வரங்கள். மெய்த்தந்தையேன்னு ஒரு அகவலில் ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இவருக்கு கொடுக்குறாரு பாருங்க. புன்னிகர் இல்லேன் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெருந்தகையே தந்தையே. புல்லு கூட நிகராக மாட்டேன்னா, ஆனால் எனக்காக இந்த பூமிக்கு நீ எனக்கு அருள் செய்தாய் அப்படிங்கிறார். அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருட்ஜோதி ஜகத்தினில் எனக்கே தந்தமை தந்தையே. இவர் சொர்க்கத்துக்கு போகல, அந்தாண்ட சிவலோகம் கைலாயம் எங்கேயும் போகல. இவரை தேடி ஈஸ்வரன் ஜகத்தினில் இந்த பூமியில் தர்மசாலையிலேயே இவருக்கு ஞானத்தை கொடுத்தார். புரியுதுங்களா? அடுத்து சொல்கிறார் பாருங்க. இணையிலா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே. இறைவனுடைய திருவடி எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி எல்லா ஞானிகளும் கேட்பாங்க. இறைவன் இங்கே வள்ளலாரனுடைய தலையில் இறைவன் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாருங்க, ஆதியீர், இது ரொம்ப பயங்கரமான விஷயம், நம்மளால் நம்ப முடியாது. ஆதியீர் அறியா அருளரசாட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே. இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்போ பிறந்தான், எப்போ இந்த உலகம் முடிய போய் எதுவுமே நமக்கு தெரியாது. இறைவனோட அருளாட்சியில் இந்த உலகம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அருளாட்சியில் இறைவன் தனக்கு அடுத்ததுன்னு சொல்லி இளவரசு பட்டம் மகுடத்தையே தூக்கிட்டு தலையில் வச்சிடுறார். மகுடம், இந்த வார்த்தையே இருக்கு பாருங்க, ஜோதிமா மகுடம். அது ஜோதி மாதிரி இருக்கு, ஜோதிமா மகுடம். அடுத்தது இப்போ தான் நான் பேசினேன். 8 அறிவித்து எனைத்தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே. 8 என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சால் எல்லா ஞானமும் வந்துடும். சாகாமல் இருந்துக்கலாம், சித்தனாயிடலாம், எல்லாம் பண்ணலாம். பட்டி மண்டபத்துக்கு போயிடலாம். பட்டி மண்டபம்ன்றது இன்றைக்கி நடக்கிற பட்டி மண்டபம் இல்லை, இது தெய்வங்களுக்குள்ளார நடக்கிற பட்டிமன்றம். அந்த இடத்துக்கே ஏற்றி வச்சிடுறாரு. 8 ஒரு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க. தன்கோள் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. இப்போது நமக்கு அளவு என்ன, 5 அடி 4 அங்குலம், ஐயா 6 அடி இருப்பார். அளவுகோல்ன்றது ஸ்கேல் தான், அடி ஸ்கோல். நமக்கு இறைவனை எப்படி அளக்கிறது? அவனுக்கு எந்த அடி ஸ்கோல், எந்த மீட்டர் ஸ்கேல் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இறைவன் என்ன பண்ணுறான்னா, மனித அளவுகோல்களையெல்லாம் விட்டுட்டு இறைவன் தன்னுடைய செங்கோலையே கொண்டு வள்ளல் பெருமானுடைய கையில் கொடுக்குறார். சொல்கிறார் பாருங்க. தன்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்து. இந்தப்பா என் செங்கோலை நீ வச்சுக்கோ என்று தன்னுடைய மகனுடைய கையில் கொடுத்து விட்டார். அப்புறம் தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் பொருளாக்கே என் தனி தந்தை. அப்பா அவனுடைய சொத்து பூரா அப்படியே மகனை கொடுத்துட்றார், பொருள் பூரா கொடுத்துட்றார். தன் வடிவு அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கே என் தனி தந்தையே. அதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். பூரா உடம்பு பூரா அப்பா மாதிரி இவருக்கு ஆயிடுது. அப்புறம் தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கே என் தனி தந்தையே. ஆடுறு சித்திகள் 64 கோடியும்பார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, பெரிய பட்டியலை கொடுப்பார். அவ்வளோ சித்துக்களையும் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருங்க, வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துட்றார். தன்வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என்வசமாக்கே என்னுயிர் தந்தையே. இப்போது 96 தத்துவங்கள் நம்ம உடம்புல நடக்குது, உலகத்தில் நடக்குதுங்க. இதெல்லாம் யார் நடத்துகிறா? ஈஸ்வரன் நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த பதவியை அப்படியே வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்து, தம்பி நீ பார்த்துக்கோ, இந்த 96 தத்துவங்களையும் இனிமே நீ நடத்திக்கோ, இது உன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் சொல்லி விட்டு கொடுத்துட்றார். ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படின்றத ஓரளவுக்கு பார்த்தோம்.
இப்போ மீதியும் கொஞ்சம் பார்த்துடலாம். எப்படின்னா, அந்த பார்வதிபுரம் கிராமத்து மக்கள் கோயில் கட்டுறதுக்காக வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது 80 காணி. இது பழைய அளவு. இன்றைக்கி ஏக்கர்னு சொல்கிறோம். 106 ஏக்கரை அவங்க கொடுக்குறாங்க. 106 ஏக்கர் இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் கேட்டால் கொடுப்பாங்களா யாராவது? கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர். அவங்க மனசில் புகுந்து, எனக்கு உங்கள் கோயில் கட்டுறான் என் பையன், நீங்கள் நிலம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. 106 ஏக்கரை கொடுக்குறாங்க. அதில் இப்போது 60 ஏக்கர் தான் இருக்குது. 46 ஏக்கரெல்லாம் மனுஷனுங்கள்லாம் தின்னுவிட்டானுங்க. சரி, அது வேறு கதை, விடுங்க. மனுஷனை திருத்தவே முடியாது. ரைட்டு. எங்கே தாத்தா சொல்லுவார், சிவன் சொத்து குலநாசம்பர். இப்போ இங்கே உள்ளற ஈசன் கோயிலுக்கு போகிறீங்க, கடைசியாக எந்த சந்நிதிக்கு போகிறீங்க? கடைசியாக கை தட்டுவீங்க தெரியுமா? ஏன் 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 அங்கே போய் கை தட்டுறீங்க? அவருக்கு என்ன காது செவிடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், உன் கோயிலிருந்து நான் விபூதி கூட எடுத்துகிட்டு போகிறதில்ல. புரியுதுங்களா? அதுக்கு தான் அங்கே போய் சண்டிகேஸ்வரர் கோயிலில் கை தட்டுறது. அவருக்கு என்ன செவிடாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது கோயிலுக்கு போனால் கோயிலிருந்து நாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம நமக்கு எல்லாம் ஈஸ்வரன் நமக்கு கொடுத்துருக்க எல்லாமே. இது பூராவுமே என்னங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்துச்சு, எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஈஸ்வரன் தானே. அதை நீ என்ன அவருக்கு கொடுக்கறது? கோயிலுக்கு போனால் எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, அப்போது 46 ஏக்கரை விற்று தின்னு விட்டாங்க. ஈஸ்வரன் மேலேயே பயம் இல்லை. அவங்கள என்ன பண்ணுறது? எல்லாம் படித்தவங்க, பெரிய படிப்பாளிங்க தான். 46 ஏக்கரை விற்று தின்னு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. சரி, அது போகட்டுங்கய்யா. அந்த மாதிரி 106 ஏக்கர் நிலத்தை கொடுத்தோடனே பெருமான் சொல்கிறாரு, ஈஸ்வரன்ட்டு போய் கோயில் கட்ட சொன்னீங்க, நிலத்தை கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டாங்க. அந்த ஆறுமுகன்ற கான்ட்ராக்டரை போய் இவர் கேட்குறாரு, ஒரு வரைபடம் இப்போ கட்டியிருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு டிராயிங் போட்டு அந்த ஆறுமுகன்ற கான்ட்ராக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஐயா, இந்த மாதிரி கட்டணும், எவ்வளோ செலவாகணும்? அந்த காலத்துலேயே 75,000 ஆகுங்கிறார். இருந்தாலும் ஆயிருக்கு. அப்போ 75,000 அந்த காலத்தில் எங்கே இருக்குது? எல்லாம் 4 8 2 இப்படி தான் அந்த காலத்தில். அப்போது இவர் போய் ஈஸ்வரன்ட்ட சொல்கிறார், 75,000 கேட்குறாங்க ஐயா, நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு போய் ஆண்டவன்கிட்ட முறையிடுறாரு. உடனே ஈஸ்வரன் 75,000 கொடுக்குறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? 75,000 ஈஸ்வரன் கொடுத்தாரு? ஆமாம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? தம்பி இந்தா இங்கே வா, உனக்கு நான் பொன் செய்யும் வித்தையை கற்றுத்தந்தான். ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருங்க, வள்ளலாருக்கு பொன் செய்யும், தங்கம் செய்கிற வித்தை, அல்கமின்னு சொல்லுவாங்க. செம்பு பித்தளை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தங்கமாக்குறது. சில மூலிகைகள் அதுக்கு இருக்கும். அந்த மூலிகைகள்லாம் பறிச்சுக்கிட்டு சாமிக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாரு, இந்த மூலிகைகள்லாம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இப்படி நீ பண்ணன்னா இந்த செம்பு பித்தளெல்லாம் தங்கமாயிடும் அப்படின்னு அந்த வித்தையை சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு 10,000 கல்வம் ஓடிக்கிட்டு இருக்குது. யாருக்கும் நடந்ததாக தெரியல. சரி, அது போகட்டும். அது அந்த மாதிரி தங்கம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு தெரியுங்களா? மூலிகையெல்லாம் வச்சு செய்யலை, அதுவும் செய்கிறாரு. அது வேற. ஒரு அண்டா தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. அப்புறம் அப்படி ஈஸ்வரனை புருவமதியில் நினச்சி, சாமி எனக்கு தங்கம் செய்கிற பவர் அந்த கண்ணுக்கு கொடுங்க, நீங்கள் அதை தங்கமாக்கி கொடுங்க, அதை விற்று கோயில் கட்டிக்கிறேன்னு இவர் சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தில் ஈஸ்வரன்ட்ட கேட்குறாரு. ஒரு துணியை போட்டு மூட சொல்கிறாரு. அந்த அண்டா தண்ணியை போட்டு துணியை போட்டு மூடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து தியானத்திலிருந்து விழிச்செறிஞ்சு எந்திரிச்சு அந்த துணியை நீக்க சொல்கிறாரு. துணியை நீக்கினா தண்ணி பூரா அப்படியே தங்கமாயிருக்கு. அதை வெட்டி பம்பாய்க்கு, அந்த காலத்தில் இப்போ மும்பைன்னு சொல்கிறது இப்போ பம்பாயின்னு சொல்லுவாங்க, அங்கே எடுத்துக்கிட்டு போய் விற்று 75,000 ரூபா பணத்தை கட்டி தான் அந்த கோயில் கட்டினது. கோயில் கட்டினதே அங்கே அதிசயம். எத்தனையோ அதிசயங்கள் அங்கே நடக்குது. கோயில் கட்டினதே அதிசயம். அப்போ வெள்ளைக்காரன் துறை உடனே அவன் வந்துடுறான்.
காஸ்டின் அந்த துரை வந்துடுறார். இதெல்லாம் தப்பு, தங்கம் செய்கிறதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும், நோட் அடிக்கிறது தங்கம் செய்கிறது இதெல்லாம் மனுஷங்கள் செய்யக்கூடாது, குடிமக்கள் செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து வந்துடுறாரு. துரை அப்புறம் ஆர்டிஓ அதுக்கப்புறம் தாசில்தார் 3 பேரும் குதிரையில் ஏறி வந்துடுறாங்க வள்ளல் பெருமானை பார்க்குறதுக்கு. அப்போது இது செய்யக்கூடாது, இது சட்டப்படி தப்புன்னு அந்த துரை சொல்கிறார். இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு, ஒன்றுமே பேசலை. சாமி எல்லா பாஷையும் தெரியும், இது கடவுள் அறிவு. சார் கேன் யூ கிவ் மீ யுவர் வாக்கிங் ஸ்டிக். இந்த கையில் அந்த துரை இந்த வெள்ளைக்காரங்க பெரம்பு வச்சுருப்பாங்க, தடி வெள்ளிப்பூன் போட்ட தடி வச்சுருப்பாங்க, அது மூங்கிலில் செஞ்சுருந்துச்சு. அவர் கொடுக்குறாரு. வள்ளல் பெருமான் தொட்டவுடனே பூரா அப்படியே தங்கமாயிடுது. இது ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. அண்டா தண்ணியை தங்கம் பண்ணது நயன தீட்சை, கண்ணால் பார்த்தே தங்கம் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு 14 வகையான ரசவாதத்தை சொல்கிறார். இது ஸ்பரிச தீட்சை, கையில் தொட்ட உடனே தங்கமாக வருது. ஈஸ்வரன் தானே இவர், சும்மா ட்ராமா போட்டுட்ருக்காங்க நம்மக்கிட்ட. ஈஸ்வரன் நினச்சா என்ன நடக்காது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட அந்த கலெக்டர்கிட்ட சொல்கிறார், ஐயா இது ஈஸ்வரன் கோயில் கட்டிக்கிறதுக்காக செய்கிறாரு, நான் செய்யலை அப்படின்னோடனே கண்ணில் அன்றைக்கே பார்க்குறான், அந்த அதிசயத்தெல்லாம் பார்க்குறான் அந்த கலெக்டரு, பெசாமல் போயிடுறான். அந்த மாதிரி கட்டினது அந்த கோயில். அது சாமி சொல்கிறார், பொன் செய்யும் வித்தையை எனக்கு கற்றுத்தந்தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்தான்ங்கிறார். ஐந்தொழில் ஆற்றல். ஐந்தொழில் ஆற்றல்னா என்னம்மா, படைத்தல். படைக்கிறதுக்கு யார் சாமி, யார் பிரம்மா. காத்தலுக்கு யார் சாமி, யார் விஷ்ணு. சரி, அழித்தலுக்கு யார் சாமி, ருத்ரன். ருத்ரன். அதே மாதிரி மறைத்தலுக்கு யார் சாமி, இது தெரியாது பல பேருக்கு, மகேஸ்வரன். அருளலுக்கு சாமி யார், சதாசிவன். இப்போ கோயிலில் போய் சிவலிங்கத்தை நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா, அது சதாசிவம். சதாசிவம் அருளல் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஜனங்களுக்கு. அதனால தான் அந்த சாமியை கொண்டு போய் மத்தியில் உள்ளார வச்சுருக்காங்க கடைசியாக, அது சதாசிவம். அந்த சதாசிவம் அருளல் சாமி. ஆக ஐந்தொழில் ஆற்றலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்தாரு ஈஸ்வரன். வள்ளலாருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்புறம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலென கழித்தனைங்கிறார். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல். அது என்னது, இறைமை இயல், கடவுள் நிலை. அதையே இவருக்கு கொடுத்துட்றார். அப்புறம் சொல்கிறாரு, அண்ட கோடி அனைத்தும் அரை கணத்தே ஏகினேங்கிறார். பாருங்க, இதே ஒரு கணம் ஒரு நொடி, இதில் பாதி அரை நொடியில் இந்த பிரபஞ்சம் பூரா போயிட்டு வந்துடுறாரு. அங்கே என்னென்ன பிண்டங்கள் யார் என்னென்ன உயிர்கள் இருக்கோ அவ்வளவும் பார்த்துட்டு வர்றார். சார், கதை அடிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு இப்படியே டூப் போட்டுக்கிட்டே போகிறீங்க. இல்லை, இது விஞ்ஞானம். எப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன், ஐன்ஸ்டீன் பற்றி சொன்னேன் இல்லைங்களா. அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். என்னென்னா, ஒரு வினாடியில் ஒளி, இந்த ஒளி சூரியன்லேருந்து வருது இல்லைங்களா, அது பூமிக்கு சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா ஒரு வினாடிக்கு 3 லட்சம் மைல், 3 லட்சம் கிலோமீட்டர் இந்த ஒளி போகும். இந்த பௌதீக ஒளியே ஒரு வினாடிக்கு 3 லட்சம் போகுது அப்படின்னு சொன்னால், வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஒளி அன்பொளி அல்ல, அருள் ஒளி. அந்த அருள் ஒளியில் இருந்து தான் எத்தனையோ விதமான ஒளிகள் உற்பத்தி ஆகுது. அந்த அருள் ஒளி கடவுள் தான். அது ஒரு வினாடியில் பிரபஞ்சம் பூராவையும் அண்ட கோடிகள் எல்லாத்தையும் அரை கணத்தில் சுற்றிக்கிட்டு வருது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பிண்ட கோடி முழுவதும் காணப்பெற்றேன்கிறார். அத்தனை கோடி அண்டங்களில் எத்தனை விதமான ஜீவராசிகள் இருக்கோ எல்லா ஜீவராசிகளையும் பெருமான் பார்க்குறார். பிண்ட கோடி முழுதும் காணப்பெற்றேன்கிறார். ஈஸ்வர நிலைக்கு போயாச்சு. ஈஸ்வரனை போல் அருட்கண்ணும் கொடுத்துட்டார் அவர். அந்த அருட்கண் திறந்த உடனே எல்லாம் தெரியுது.
எல்லாம் தெரியுது. இப்படியே நிறைய அந்த 6ஆம் திருமுறை நீங்கள் அவசியம் படிக்கணும். படிச்சிங்கன்னா ஒரு விஞ்ஞான புனைகதை நாவல் மாதிரி இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை பெருமான் அவ்வளவும் அடைஞ்சார், அதை நமக்கு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னு ஆசை காட்டுறாரு. டேய் பாப்பா, இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்குது, நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அற்பம். இதை போல் கோடி 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 பங்கு ஆற்றல்கள், கோடி 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 பங்கு சந்தோஷம் ஆனந்தம் இருக்குது. அந்த இடத்துக்கு உன்னை நான் கூப்பிட்றேன், நீ வா அப்படின்னு விரைந்து விரைந்து வம்மினிங்கேங்கிறார். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. நான் அடையிற இப்போ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம்ப்பா. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏழையாக இருக்கீங்க, பெரிய கோடீஸ்வரனாக வாழலாம், வா இங்கே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், காலத்தை வீண் பண்ணாத, பூமிக்குள்ளார அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போய் பிக்னிக் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காதப்பா, நான் சொல்கிற மாதிரி நீ அந்த இடத்துக்கு வந்துரு, ஞான ஒளி தேகத்தை பெற்றுக்கொள். அப்பொழுது என்ன ஆகுன்னு அவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மூளை முடுக்குகள்லாம் நீ பிக்னிக் போகலாம். எப்படிங்க, இங்கே ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் சுவிட்சர்லாந்து போகிறது மாதிரி அவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெரிய இதை விட அற்புதமான இடங்கள் எல்லாம் இருக்குது, உனக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன், நீ அங்கே வந்துரு, முதல்ல உன்னை தயார் பண்ணிக்கோ, சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகத்தை பெற்றுக்கொள், அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். தேங்கண்ணா சரி. அப்போ இந்த மாதிரிமா பாருங்கள், முத்தேக சித்தி பெற்றார், சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் எல்லாத்தையும் அடைஞ்சிக்கிறாரு. டார்வின் ஒரு பெரிய விஞ்ஞானி, உயிரியல் விஞ்ஞானி. அவர் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு கண்டுபிடிச்சார். சரி, அவரை கேட்டாங்க, ஐயா பழசெல்லாம் இருக்கட்டும், இப்போ இனி ஒரு 1000 500 1000 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் என்ன ஆவான் எனக்கு தெரியாதுன்ட்டு இருந்தார். அதே வருஷம் 1869 71 வடலூரில் வள்ளல் பெருமான் எதிர்காலத்தில் மனிதர்கள் என்ன விதமான உடம்பை பெற்றுக்கொள்வார்கள், சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகத்தை பெறுவார்கள்னு தன்னுடைய உடம்பில் செய்து காட்டி என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, அதை எப்படி அடைவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு. பாருங்கள், போன வகுப்பில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த புஸ்தகத்தில் அந்த எல்லா விவரமும் இருக்குது. வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி, இதில் ஒரு 39 ஸ்டெப்ஸ் 39 படிநிலைகள் இருக்குது. வள்ளல் பெருமான் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற யாருமே இந்த 39 படிநிலைகளை செய்தால் அருட்பெருஞ்சோதியை ஆயிடுவாங்க. நான் சொல்லலை, அவர் அருட்பாவில் எழுதியிருக்காரு, செய்யுளில் எழுதியிருக்காரு. செய்யுள்னா கொஞ்சம் பயப்படுறாங்க மக்கள், அதனால் இது பூரா நான் உரைநடையில் எளிமையான உரைநடையை எழுதியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ இந்த 39 படிகளை செய்து பாருங்கள். ஏன்னா அவர் விஞ்ஞானமாக கொடுத்துட்டார். புராண கதை சொல்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்லலை, அவர் நடந்ததை தன்னுடைய உடம்புல நடந்ததை அவர் சொல்கிறாரு. ஈஸ்வரன் வரம் கொடுத்தாரு, அப்போது என்னுடைய உடம்புல சுத்த தேகமாச்சு, இப்போது அசுத்த தேகமாக இருக்குது. உடம்புல இருக்கிற 9 நவத்வாரங்களின் வழியாக மலம் ஒழுகுது. அப்போது அமுதம் உற்பத்தி ஆகும் சுத்த தேகத்தில். சோறு தண்ணி தூக்கம் தாகம் ஒன்றுமே இல்லை. இது சுத்த தேகம். 4,32,000 வருஷங்கள் இந்த சுத்த தேகம் வாழும். அதுக்கப்புறம் பிரணவ தேகம் கோடிக்கணக்கான வருஷங்கள். ஞான ஒளி தேகம் மரணமே கிடையாது. இந்த 3 விதமான தேகத்தை வள்ளல் பெருமான் அடைந்து கொண்டார். நம்பிக்கை இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இதை செஞ்சுப்பார். அவர் தான் ஒரு விஞ்ஞானமாக கொடுத்துட்டார் இல்லையா, ஒரு சயின்ஸாக கொடுத்துருக்காரு. எத்தனை படிநிலைகள் இருக்குது, 39 படிநிலைகள். ஒவ்வொன்றுக்கும் என்ன டீட்டெயிலு, எப்படி செய்கிறது, எல்லா டீட்டெயிலும் யோகங்களும் எல்லாமே இதில் கொடுத்துருக்குது. இதை எல்லாம் ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சொல்லி கொடுக்குறார். வெளிப்பட விரும்பிய விளைவையெல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்பு செய் அன்புடை தாயேங்கிறார். ஈஸ்வரன் ஜனங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரோ அவ்வளவையும்
வள்ளலார்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி என்ன பண்ணுறாரு, தம்பி நீ போய் இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் நீ இதை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பெருமான் ஒன்று பாக்கி இல்லாமல் ஒளித்து உரைப்பவன் அலன் யான். நான் எதையும் மறைக்க மாட்டேன் தம்பி, மறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். வாய்ப்பறை அளிப்பவன், ஒளித்து உரைப்பவன் அலன் யான், வாய்ப்பறை ஆர்க்கின்றேன்கிறார். பரமூலம் அடித்து ஈஸ்வரன் சொன்னதை உனக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், இந்த நம்ம அமேசான் முதலாளி கோடிக்கணக்கான டாலர் போட்டு நிறைய லேபு பரிசோதனையெல்லாம் வச்சு சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நாம் இங்கே 350 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். இதை வாங்கிறதுக்கு ஆடு. உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன், எத்தனையோ லட்சம் கோடி இருக்குதான் அவங்ககிட்ட. அவன் என்னன்னா ஆக்டோபஸ்ன்னு கடலில் வாழ்கிற ஏதோ ஒரு பிராணியை பிடிச்சி தின்னுட்டு இருக்கிறான். யாரோ சொல்லியிருக்காங்க இது தின்ன நீ சாக மாட்டுறான்னு. மிருகங்களை சாப்பிட்டா செத்து தான் போவேன் ஆயிடுச்சா. சரி, ஆக சான்றோர்களே, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி. இப்போது கனெக்ஷன் எடுத்துக்கணும், ஜீவனுக்கும் சிவனுக்கும் கனெக்ஷன் எடுத்துக்கணும். அப்புறம் கரண்ட்டு பில்லு தினமும் கட்டணும். புரியுதுங்களா? கரண்ட்டு பில் என்ன? அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்யணும். அப்போது இறைவன் என்ன கேட்டாலும் நமக்கு கொடுப்பான். இன்னதான் இல்லை, என்ன ஈஸ்வரனே கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் கரண்ட்டு பில்லு கட்டணும். சரியா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.